பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையில ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் பிட்ஷப்பர் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. ஆபத்து காலத்துல யாரை நோக்கி கூப்பிடணும் தெரியுமா? ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். ஆபத்துன்னா நிறைய இருக்கு. நமக்கு உடல்நிலை நல்லா இருப்போம், திடீர்னு ஏதோ ஒரு அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப யாரை கூப்பிடணும்? மருத்துவர் உடனே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? விடுதலை ஆக்குவாரு. அப்புறம் நீங்க வழியில போறீங்களா? பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், உங்களுக்கு பயமா இருக்குதா? இல்லை வாகனத்துல போகும்போது டயர் கீர் ஏதோ வெடிச்சிச்சா, ஏசப்பா சொல்லுங்க, உடனே தேவ தூதர்களை கொண்டு உங்களை என்ன பண்ணுவாரு? பாதுகாத்து கொள்ளுவாருங்க. அப்படியாக பவுல் ஷீலாவை என்ன பண்ணாங்க? தேவனை நோக்கி கொன்மையை என்ன பண்ணாங்க? ஜெயிலில் போட்டாங்க. ஏசப்பாவை நீங்க என்ன பண்றீங்க? நல்லா துதிக்கிறீங்க, எல்லாருக்கும் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உலக ஜனங்களுக்கு என்ன பொறாம வந்து எதுவுமே எங்க போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அப்பாவை கூப்பிட்டாங்களா? அவங்க அம்மாவை கூப்பிட்டாங்களா? யாரையும் கூப்பிடல. ஏசப்பாவை நோக்கி என்ன பண்ணாங்க? கூப்பிட்டாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாரு? அவங்க கை கால் எல்லாம் கட்டப்பட்டு இருந்துச்சுங்க. ஆனா வாய் மட்டும் என்ன பண்ணல? கட்டப்படலை. கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்க? நல்லா துதிச்சாங்க, ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அந்த ஆபத்துல இருந்து விடுதலையாக்கி அந்த சிறைச்சாலைக்காரர்களை எல்லாம் என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் உதவி செய்தாருங்க. இன்னைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட வைராகியம் நமக்கு என்ன பண்ணணும்? வேணும். ஆபத்து நேரத்துல யாரையும் நீங்க கூப்பிடக்கூடாது. ஏசப்பாவை தான் கூப்பிடணும். யோசேப்பு கொண்டு போய் குழியில போட்டுட்டாங்க. யார் காப்பாத்துனது? ஏசப்பா தான் காப்பாத்தினாருங்க. அதே மாதிரி சோத்திரம், ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மேலே மாடியிலையோ அது விழுற மாதிரி இருக்கு உனக்கு, ஏசப்பா அப்படி சொல்லி கூப்பிடுங்களேன். ஆண்டவங்களை என்ன பண்ணுவாரு? காப்பாத்துவாருங்க. எப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். எங்க சபையில கூட சோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இது சொல்றேன். ஒருத்தர் வந்து அவரு சாகிற ஸ்டேஜில் உயிர் மட்டும் மூச்சு மட்டும்தான் இருக்குது, மற்றது ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட்றது இல்லை, எதுவுமே இல்லை. அவருக்கு போல எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிட்டாங்க, இந்த மனுஷன் என்ன பண்ண போறாரு? சீக்கிரமா சாக போறாரு, வந்து எல்லாரும் பார்த்துருங்க அப்படி சொல்லி அனுப்புனாங்க. அப்புறம் நாங்களும் இயேசு நாமத்துல என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நம்ம இந்த ஐயாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, இது மூலம் இந்த குடும்பத்துக்கு என்ன, அவங்க சின்ன வயசு அந்த ஐயா அம்மாலாம், இவங்களுக்கு ஆயுஷ நாட்களை கூட்டி கொடுங்கப்பா, இவங்க பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பா அப்படி சொல்லிட்டு இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் பாருங்க, அவருக்கு இப்போ நல்ல ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து இன்னைக்கு கர்த்தரை துதிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்யறார். சொல்லினே போனா நிறைய நிறைய சொல்லலாங்க. ஆபத்து நேரத்துல மனுஷனை கூப்பிடாதே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆண்டவர் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன பண்ணுவ? மகிமைப்படுத்துவ. ஆண்டவர் 10 குஷ்டரோகி வந்தாங்க. 10 குஷ்டரோகி கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரு. ஆனா ஒருத்தர் வந்துதான் என்ன பண்ணாரு? நன்றி சொன்னாரு. மீது 9 பேர் எங்க? இல்ல. இப்படிதான் இருக்கிறாங்க உலகத்துல. ஆபத்து நேரத்துல வருவாங்க, ஏசப்பா கிட்ட கூப்பிடுவாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? விடுதலை ஆக்கிடுவாரு. அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்களா? மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களோட கூட தான் இந்த காலை வேலையில பேசுறாரு. விசுவாசியா இருக்கட்டும், புறஜாதி பிள்ளைகளா இருக்கிறோம், இதை கேட்கிற பிள்ளைகளே, நீங்க மனதிருங்க. ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறீர்கள் அன்பின் தகப்பனே, அப்பா ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன்னை விடிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சொன்னீங்களாப்பா. நீங்க தான் ஆண்டவர் விடுதலை ஆக்கிறவர் ஆண்டவரே, நீங்க சுகத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின வல்லமை இருக்குது அப்பா. ஆபத்து இருக்குதா ஆண்டவரே? வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்களா? அவங்களெல்லாம் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தாங்க. மனுஷனை கூப்பிடாதபடிக்கு உம்மிடத்துல கூப்பிடும் போது நீங்க விடுதலை ஆக்குவீங்க ஆண்டவரே. ஆண்டுடைய கரம், ஆண்டுடைய அபிஷேக கரம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக என்று ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே மீண்டும் ஒரு விசையாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல விசுவாசத்தை தாங்க.
தடைகளெல்லாம் நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தில் காலை வேளையில மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.